வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5090 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம மார்க்கெட்டாக 5045 ஸ்டாப்லஸ் வச்சு பைங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 5130 வரைக்கும் போய் மறுபடியும் மேலே போக முடியாமல், ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக 5120 மேலே போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம். அது மறுபடியும் 5060 வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணி 1084 க்ளோஸ் ஆகிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 5060க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது அடுத்த ஒரு குழப்பமான ஒரு ப்ரைஸ் ஓப்பனிங். கடந்த 2 நாளும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 5060க்கு மேலே ஓப்பன் ஆகி அதால் மேலே போக முடியல. இப்போ என்ன 5060 கீழே ஓப்பன் ஆகுது, அதுவும் ரொம்ப கீழெலாம் இல்லை, 5050 பக்கமாக ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு இக்கட்டான இடத்துல இருக்கிறோம். செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம் 5080 ஸ்டாப் லாஸ் வச்சு. ஆனால் தொடர்ந்து 5060 பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். 2 பக்கமும் மார்க்கெட் தாவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமாக எஃபர்ட் போட்டு பார்த்து ட்ரேட் பண்ணுற இடம், ரிஸ்க் இருக்கிற இடம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல செல்லிங்க்கு சாதகமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் பையிங்க்கு சாதகமாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தே அது அமையும். ட்ரேடிங் பொறுத்த நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.